படிக்கின்றேன். நான் இப்பொழுது நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பேச போகிறேன். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரமானது எளிதில் கிடைக்கவில்லை. வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, செக்கழுத்து, சிறைப்பட்டு, மிதிப்பட்டு, வதைப்பட்டு, விரைவிலையாக கொடுத்து பெற்ற சுதந்திரம். சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய பெருமை மகாத்மா காந்தியை சாரும். சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி, நேருஜி, நேதாஜி, படேல், பகத்சிங் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் முக்கிய பங்காற்றி உள்ளார்கள். தென்னகத்தின் வேலு நாச்சியார், பாரதியார், வ.உ.சி., வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பல தலைவர்களும் முக்கிய பங்காற்றி உள்ளார்கள். தென்னகத்தில் சுதந்திரத்திற்கு வித்திட்ட முதல் மாவீரன் புலிதேவர். தேசபக்தி பாடல்களின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை வளர்த்தியவர் பாரதியார். இந்திய சுதந்திரத்திற்கு ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி வீரகங்கை வேலு நாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. சிதம்பரனார் ஆவார். மூவண்ண கொடி தனது உயிரே போனாலும் கையில் பிடித்தபடி இறந்தவர் திருப்பூர் குமரன். இந்திய விடுதலைக்காக எண்ணற்ற தியாகசீலர்கள் தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர். சுதந்திர போராட்ட வீரர்கள் போற்றி வணங்கி அவர்கள் பெற்று தந்த விடுதலையை காப்பது மண்ணின் மைந்தரான நமது கடமை. வாழ்க பாரதம், வந்தே மாதரம். நன்றி. வெரி குட்.